விட தாய் பிள்ளை மகன் உறவை விட சகோதரன் சகோதரி உறவை விட மாமன் மாமியை உறவை விட தாய் பிள்ளை உறவை விட உயர்ந்த உறவு குருநாதருடைய உறவு. அந்த குருநாதருடைய உறவு மிக உயர்ந்தது. அதை சொல்லுவதற்காகவே நமக்கு கிடைத்தவர் மாணிக்கவாசக பெருமான். ஞானசம்பந்தர் சத்புத்திர மார்க்கம் என்கிற மார்க்கத்தை தோற்றுவித்தார். பெருமானுக்கும் நமக்கும் மகன் தந்தை உறவுன்னு அவர் காமிச்சார். நாவுக்கரசர் தாச மார்க்கத்தை ஏற்படுத்தினார். தாசன்னா அடிமை. அவன் ஆண்டான், நான் அடிமை என்று அவர் காட்டினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் வேறு விதமாக காட்டினார். இதுவரையிலும் யாருமே காட்டாத ஒன்றை காட்டியவர் நம் சுந்தரர். கடவுள் எனக்கு தந்தை என்று எல்லாரும் சொன்னது உண்டு. தாயும் நீயே, தந்தை நீயே. கடவுள் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு அடிமை என்று சொன்னவரும் உண்டு. ஆனால் கடவுள் எனக்கு நண்பன் என்று சொன்னவர் சுந்தரர். இப்படி யாருமே எந்த சமயமும் சொல்லல, எந்த மதங்களும் சொல்லல. எங்கேயாவது சொன்னது உண்டா? கடவுள் என்னுடைய மை திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு எந்த மதங்களும் எந்த மார்க்கமும் சொல்லல. என்னுடைய கடவுள் என் நண்பன். மனைவிட்ட சொல்ல முடியாதத கூட நண்பன்கிட்ட சொல்லலாம். ஆனா அந்த நண்பனே யூடியூப் ப்ளூடூஸா இருக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை. நீயுமா அப்படின்னு கேட்டக்கூடாது, யூடியூப்னு கேட்டக்கூடாது. இன்னைக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் மிக அதிகம். ஆனால் சுந்தரர் சொல்லுகிறார், ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. ஒரு நண்பன் எப்படி இருக்கணும்? நம்ம செய்யற குற்றத்துக்கெல்லாம் துணையா இருக்கணுமா? அவனும் கம்பி என்ன வேண்டிதான். நான் அப்பவே சொன்ன கேட்டியாடா, கடைசியில நீதான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டியாடா. இன்னைக்கு அந்த மாதிரி நட்பு தான் இன்னைக்கு உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சுந்தரர் சொல்லுகிறார், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனானவன். துரிசுனா குற்றம். என்னுடைய சாமி என் குற்றத்திற்கு துணையாக வருகிறான் என்று சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மணிவாசகர் பார்த்தார், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், பிறகு இவர் சக மார்க்கம். சகா நட்பன், சகன், அதான் சகா சகி. ஆனால் மாணிக்கவாசகர் பார்த்தார், சன்மார்க்கம் என்ற மார்க்கத்தை ஏற்படுத்தினார். சன்மார்க்கம், அதென்ன சன்மார்க்கம்? அதைத்தான் பின்னால வந்த நம்முடைய வள்ளல் பெருமான் அவர் மிக அழகாக எடுத்துக்கொண்டாருங்க. சன்மார்க்கம் என்று வைத்துக் கொண்டார். அதென்ன சன்மார்க்கம்? குரு சீடன் உடைய மார்க்கம் சன்மார்க்கம். இப்ப 4 மார்க்கங்கள்ல எது உயர்ந்தது அப்படின்னு சொன்னா 4வதாக இருக்கிற சன்மார்க்கமே உயர்ந்தது. அதனாலதான் சன்மார்க்கமே நல்ல மார்க்கம் என்று சொன்னார் நம்முடைய ராமலிங்க அடிகளார். இந்த சன்மார்க்கத்திற்கு என்ன அடையாளம்னா குரு சீடன். இந்த குரு சீடன் என்கிற உறவு மிக உயர்ந்தது. தந்தை தாயை விட, ஆண்டான் அடிமையை விட
நண்பனை விட உயர்ந்தது குரு சீடன். இதை ஔவையார் சொல்லுவார். நம்முடைய நக்கீரர் மிக அழகா சொல்லுகிறார். குருவும் சீடனும் கூடி கலந்து என்று அழகா சொல்லுவார் நக்கீரர். இப்ப நல்ல குரு நல்ல சீடன் என்பதுதான் இங்க ஒரு பெரிய விடயம். நல்ல குரு நல்ல சீடன் இப்படி அமைஞ்சு போயிடுச்சுன்னா உலகத்துல வேற ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. நல்ல குரு நல்ல சீடன் இருக்கணும். அப்படி ஒரு அமைப்பு வந்ததுதான் நம்முடைய மாணிக்கவாசகர் கொண்டு வந்த சன்மார்க்கம். நீங்க திருவாசகத்துல எங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, மாணிக்கவாசகர் தன் குருவினுடைய வழிபாட்டை மிக வழுத்தி சொல்லுகிறார். அதைத்தான் பின்னால் வந்த பெரியவர்கள் என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாத எத்தனை புண்ணியம் செய்தேனோ என்ன செய்தேனோ சத்குருநாதா எத்தனை தவம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குரு படித்து தெளிந்தாலும் பன்னரும் வேதங்கள் படித்து தெளிந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா நான் எத்தனை தவம் செய்தேனோ நான் என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா குருநாதா. பன்னரும் வேதங்கள் எத்தனை சகல வேதம் படிச்சாலும் நான் நிறைய கலைகள் படித்தவன், ஆரம்பம் தெரிந்தவன், ஆனா எனக்கு குருவே கிடையாது, நான் குருவை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோசனமும் இல்லப்பா சொல்றார். பன்னரும் வேதங்கள் படித்து தெளிந்தாலும் உன்னருள் கூடாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. எல்லா புண்ணியம் செய்தேனோ குருநாதா குருநாதா குருநாதா
குருநாதருடைய அனுகிரகம் இல்லைன்னு சொன்னா ஒன்றுக்கும் உதவாது. பரசுராமர் நல்ல குருநாதர். பரசுராமர் ஒரு கொள்கையை வைத்திருந்தார். 1000 சத்திரியர்களை நான் தலையை வெட்டுவேன் என்று ஒரு சபதம் எடுத்தார். தன் தந்தையை கொன்ற அரசர்களை நான் கொல்லுவேன், அதனால நான் எந்த சத்திரியர்களுக்கும் என்னுடைய வேதத்தை நான் கற்பிக்க மாட்டேன் என்று ஒரு கொள்கை வைத்திருந்தார் நம்முடைய பரசுராமர். கர்ணன் பரசுராமரிடத்திலே சென்று அவரிடத்திலே படித்தால் பாசுபதாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பெற முடியும், நிறைய கலைகளை கத்துக்க முடியும். பரசுராமர்கிட்ட வில்வித்தை கற்றுக்கொண்டா உலகத்துல இனிமே யாரையும் வெல்லலாம் என்கிற எண்ணம் கொண்டிருந்தான் கர்ணன். அவன்கிட்ட போய் சொல்றான். பரசுராமர் கேட்கிறார், எதுக்குப்பா வந்தேன்? போகும்போதே வேஷத்தை மாத்தி கொண்டு போனான். ஏன்? அவர் கொள்கை அப்படி. அவர் என்ன கொள்கை வச்சிருந்தார்? எந்த அரசருக்கும் சத்திரியருக்கும் நான் பாடம் கற்பிக்க மாட்டேன்னு சொல்ற. இப்போ இவன் அரசனும் தெரியல, பிராமணனானும் தெரியல. ஏன்னா அவனுக்கே பாவம் பிரச்சனை, அவன் பிறந்ததில்லை. இப்ப என்ன நிலைமைன்னா அவன் எப்படியாவது கத்துக்கணும். ஏன்? பகை அவனை கொண்டு போய் நிறுத்தியது. அர்ஜுனனை வெல்லணுங்கிற ஒரு வெறி, ஆசை, பொறாமை. அவ்வளவு தர்மம் பண்ணவன் கடைசியில பீஷ்மர் போய் கேட்கிறான். பீஷ்மர் கேட்கிறார், அப்பா நீ என்ன குலம் என்று கேட்க. அவன் சொல்றான், நான் உயர்ந்த வேதம் படித்த அந்தனர் குலத்திலே தோன்றின. முதல்ல பிரச்சனை குருநாதர்கிட்ட போய் சொல்றது. இத சுவாமி விவேகானந்தர் மிக அழகா சொல்றார். உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளும். ஒரு தடவை பொய்ய சொன்னா அந்த பொய்ய காப்பாத்துறதுக்கு 1000 பொய் சொல்லணும். ஒரு தடவை பொய்ய சொன்னா அந்த பொய்யை காப்பாற்றுவதற்கு 1000 முறை பொய் சொல்லணும், அதை காப்பாற்றுறது. ஆனால் ஒரு தடவை உண்மையை சொன்னால் 1000 முறை அது உன்னை காப்பாற்றும். இதுதான் பொய்யுக்கும் உண்மைக்கும் ஒரு பெரிய விடயம். ஒரு முறை பொய் சொன்னா நீ 1000 தடவை பொய்யை காப்பாற்றணும்பா. ஆனால் ஒரு தடவை உண்மையை சொன்னால் அந்த உண்மை உன்னை 1000 முறை உன்னை காப்பாற்றும். நல்லா விளங்கிக்கணும். இப்போ இந்த கர்ணன் என்ன பண்ணினா, நேரா போய் நான் உத்தம குலத்தில் தோன்றிய அந்தணன் என்று சொன்னான். பொய் சொன்னான். ஆஹா மிக அருமை அப்படின்னு சொல்லி பரசுராமர் அவனுக்கு பாடத்தை கற்பித்தார். இப்படி பாடம் கற்பிக்கும் பொழுது நிறைய கலைகள்லாம் கத்துக்கிட்டான். எல்லா வேலையும் முடிஞ்சது. திருவிளையாடல் புராணத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன், பாரனுக்கு அங்கம் வெட்டிய லீலை அப்படின்னு. அதுவும் குரு சிஷ்ய வரலாறு. இப்போ இந்த பரசுராமரிடத்திலே கர்ணன் எல்லா வித்தையும் கத்துக்கிட்டான். விடை பெற போறான், சர்டிபிகேட் வாங்க போற நாள் வந்துருச்சு. விதி யாரை விட்டது? இதைத்தான் சொல்லுவார்கள், முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்காதேன்னு. இதுக்கு அர்த்தமே வேற. யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? இந்த பழமொழிக்கு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கணுங்கிற ஒரு பழமொழி உண்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? பொய் சொன்னா சொல்லுவாங்க, ஏன்டா முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற? சாப்பாட்டுக்குள்ள பூசணிக்காயை மறைக்க முடியுமா? முடியுமா? அப்போ என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு மலை அளவு சோறை வடிச்சு அந்த சோத்துக்குள்ள பூசணிக்காய் வச்சா மறைக்கலாம் அல்லவா? ஆனா மலையளவு நம்ம சாப்பிட முடியுமா? நம்ம இலையில இவ்வளவுதான் போடுவோம். ஆனா பூசணிக்காயை மறைக்கிற அளவுக்கு வைக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதைன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் இருந்துச்சு.
அந்த குடும்பத்துக்கு உழைச்சி சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. எங்கேயாவது அன்னதானம் போட்டா முதலா போயிடுவாங்க. எந்த வீட்டுல எது நடந்தாலும் போய் உட்காந்துக்குவாங்க. இப்படியே இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா கடைசியில எந்த தோட்டத்துல கத்திரிக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய் எங்க விளையுதோ ராத்திரி போய் அப்படி துண்டை போட்டு ஒரு பூசணிக்காயை எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் சமைச்சு சாப்பிடுறது. காய்கறியை விலைக்கு வாங்குறது இல்லை. இப்படியே பல நாள் பூசணிக்காயை திருடி திருடி பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல அந்த கிராம மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டான். பூசணிக்காய் திருடன் அப்படின்னு. இப்ப என்னாச்சு, அவனுக்கு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க, பூசணிக்காய் திருடன். இப்ப யாராவது கார் போச்சுன்னா, ஐயா பூசணிக்காய் திருடன் வீடு இருக்கு, அங்க இருந்து நீங்க டேனிங் பண்ணீங்கன்னா இங்க வந்துடலாம். இப்ப அடையாளம் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? இங்க ஒரு மாவு மில் இருக்கு, இங்க ஒரு பொட்டி கடை இருக்கு, இங்க ஒரு கசாப்பு கடை இருக்கு, இங்க ஒரு பார்பர் ஷாப் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல அதோ அந்த ஓட்ட வீடு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அந்த பூசணிக்காய் திருட வீடு இருக்கு, அந்த வழியா திரும்பி வாங்க எங்க வீட்டுக்கு. இப்படி என்னாச்சு, இப்ப நம்ம மடத்துக்கே வரணும்னா ஏதாவது ஒரு மார்க் சொல்லுங்கன்னா, சைக்கிள் திருட வீடு ஒண்ணு இருக்கும், அதுல இருந்து வந்தீங்கன்னா 10வது வீடு மடம்னா அவன் சும்மா இருப்பானா? நம்மள யாரை பார்த்துடா சொல்றான்னு கேட்பான். ஆனா அன்னைக்கு கிராமங்கள்ல என்ன சொன்னாங்க, பூசணிக்காய் திருட வீடு, பூசணிக்காய் திருட வீடுன்னு சொல்லி இவனுக்கு ஒரு அவமானமா போச்சு. அவன் பிள்ளை பேரனுக்கெல்லாம், என்னடா இது, நாம அந்த காலத்தை திருடணும், இன்னைக்கு என் பேர வரைக்கும் அந்த அவமானம் இருக்கிறது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தான். இந்த அவமானத்தை நீக்குவதற்கு ஒரு சுவாமிகிட்ட போய் கேட்டான், சுவாமி என் குடும்பமே இப்படி திருட்டு பட்டம் வாங்கிட்டுது, நான் என்ன பண்றது? அப்பா, எல்லா பாவத்திற்கும் மிக மிக உன்னதமானதும் அந்த பாவத்தை தீர்க்கக்கூடிய மிக வலிமை வாய்ந்ததும் எது என்று சொன்னால் அன்னதானம். உலகத்திலேயே பிறருக்கு சாப்பாடு போட்டு மகிழ், அன்னதானம் செய். கர்ணன் செய்யாத நீ செய். சகல தானமும் கொடுத்தான் கர்ணன், ஒருவருக்கும் ஒருவேளை உணவு அவன் போடவில்லை. இதுதானே வரலாறு சொல்லுகிறது. அப்படி அந்த இவன் என்ன பண்ணினா, அந்த சாப்பாட தினந்தோறும் தான் செய்த அந்த குற்றம் நீங்குவதற்காக தினந்தோறும் சாப்பாடு போட்டான். யாரு? அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்ப என்னாச்சு, நாளாக நாளாக அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், அந்த சாப்பாடு போடுறாங்களே அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்து வாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் முழு பூசணிக்காய் சோற்றில் மறைந்தது. நீ செய்யற குற்றம், நீ செய்யற பிழை குற்றமானது நல்ல விஷயம் செய்கிற பொழுது அந்த நல்ல விஷயம் மேலோங்கி வந்து தீய விஷயம் மறைஞ்சு போயிடும். இதைத்தான் நான் மீண்டும் சொல்லுவேன், கெட்ட பின்பு ஞானி என்று எழுதினார் ஒரு புலவர் கண்ணதாசன். பட்டினத்து சுவாமிகள் எழுதினதை மிக அழகா எழுதினார். கட்டிலுக்கு கண்ணி பட்டினுக்கு தீனி தொட்டிலுக்கு அன்னை கெட்ட பின்பு ஞானின்னு எழுதினார். நீங்க கெட்டு போனதான் ஞானியாக முடியுமே தவிர பிறவிலேயே ஞானியா வர்றது 1000ல் 1 தான். ஆனா நல்ல அவமானப்படுகிற பொழுதுதான் மனம் பக்குவம் அடைகிறது. அதனாலதான் நம்முடைய திருவாசகங்கள்ல தேவாரங்கள்ல நிறைய இடங்கள்ல தன்னை தாழ்த்தி கொண்டு நிறைய இடங்கள்ல அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார். கெட்ட பின்பு ஞானி, கெட்டு போகணும், அவமானப்பட வேண்டும். அப்படி அவமானமும் தீமையும் நமக்கு வருகிற பொழுது, அதை மடைமாற்றம் செய்கிற பொழுது நமக்கு நன்மை வந்து சேரும். அப்போ இவன் செய்த இந்த பூசணிக்காய் திருட்டு குற்றம் எதுல போச்சு? அவன் சாப்பாடு போட்டதுனால. ஐயோ நல்ல தர்ம பிரபு, சாப்பாடு போடுற குடும்பம்பா, யார் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்கப்பா அப்படின்னு அவனுக்கு பாராட்டு கிடைச்சது அல்லவா?
இந்த பழமொழி தான் பின்னால முழு பூசணிக்காயை சோற்றில மறைச்ச கதை அப்படின்னு நாங்க சொல்றோம். நிறைய பழமொழிகள் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்திய கலாச்சாரங்கள்ல, நம்முடைய இலங்கை கலாச்சாரங்கள்ல இந்த பழமொழிகள் எல்லாம் நிறைய மருவி போயிட்டுது. இந்த இந்த பழமொழிகள் எல்லாம் நாங்கள் மீட்டு எடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அந்த மாதிரி இந்த சான்றிதழ் வாங்கக்கூடிய நேரத்தில் விதி யாரை விட்டுது? இந்த கடைசியா ஒருத்த மாட்டுவான் பாருங்க, எல்லாம் செய்வான், நல்லா போயிட்டு இருக்கோம், அந்த விதி சும்மா இருக்காது. அதுதான் விதின்னு சொல்றது. நிறைய பேர் விதினா என்னங்கிறான். இந்த விதி என்ன தெரியுமா? நல்ல ஒண்ணு அப்படியே போற போக்குல கொண்டு போய்கிட்டே இருக்கும், அப்படியே உயருவான். இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, நம்ம எதை தொட்டாலும் ஜெயிக்குது, யாரை அடிச்சாலும் அடி வாங்குறான், யாரை என்ன பண்ணாலும் அவன் அமைதியா போறானே, நமக்கு சாதகமா இருக்குடா, கிரகமே நமக்கு சாதகமா இருக்குன்னு இவன் அப்படியே குதூகலத்துல ஆடி ஆடி திறப்பான். நல்லா அப்படியே மேல கொண்டு போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஃபைனல்ல வரும்போது ஒரு சின்ன விஷயத்துல கோட்டை விட்டு மாட்டிக்குமா. எப்படி நம்முடைய காவல்துறை, நம்முடைய போலீஸ்ல திருடன் வந்து என்ன தவறு பண்ணாலும் ஒரு க்ளூல மாட்டிக்குவான். இதுதான் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய தொடர்பு. இங்க காவல்துறையும் திருடனுக்கும் என்ன தொடர்பு இருக்கோ அந்த தொடர்பு தான் மனிதனுக்கும் ஆன்மாவிற்கும் பசுவாகிய இந்த உடம்புக்கும் பதியாகிய இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பு. நீங்க எங்க சுத்தினாலும் இதை சொல்லுகிறார். கங்காணி இல்லாது கள்ளம்பல செய்வார், கங்காணி இல்லாத இடம் ஒன்று காணுங்காள். திருமந்திரம் சொல்லுது. கங்காணி இல்லாம எங்கடா இருக்கா? எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்குடா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பாருங்க, எத்தனை நம்முடைய கொங்கு நாட்டுல தனிமையா இருந்த வயதான தம்பதியர்களை யாரோ ஒரு 4 பேர் போய் கொலை பண்ணினா நகைக்காக. 6 மாத காலம் எந்த விதமான தடயமும் இல்லை, எந்த விதமான நாட் எவிடன்ஸ், எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு தடயம் அவனை காட்டி கொடுத்தது. அதுதான் நம்முடைய காவல்துறையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. என்ன தடயம் தெரியுமா? அவனுடைய காலடி தடம் மாட்டி கொடுத்து விட்டது. அவன் மணல்ல நடந்து போன அந்த காலடி தடம், அது எதுல? தண்ணீர் படாத அந்த மணல்ல நடக்கும் போது தெரியல, கொஞ்சோண்டு ஒரு இடத்துல தண்ணி இருந்திருக்கிறது. அந்த தண்ணியில இவன் 2 அடியை வச்சிருக்கிறான். 2 ஸ்டெப். அந்த 2 அடி 6 மாதம் கழித்து அவனை காட்டி கொடுத்தது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் கடைசியில வந்து மாட்டிக்கொள்ளுவோம், அது யாரா இருந்தாலும் சரி. எதுக்கு இந்த சொல்றேன்? பரசுராமர் சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். ராமருடைய அவதாரம் பரசுராமர் அவதாரம். அப்பேற்பட்ட மகானை கர்ணன் ஏமாற்றினான், பொய் சொன்னான். உண்மையை சொல்லியிருந்தான்னா போனா போகுதுன்னு ஏதாவது ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்துருப்பாரு. இல்லை அப்படின்னா வேற குருநாதரை, எப்பா என்னால முடியாது, நான் ஒரு கொள்கையில இருக்கிறவன், நீ வேற எங்கேயாவது போ. இவன் என்ன பண்ணிட்டான்? இல்ல இவர்கிட்ட தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதனால நான் இவர்கிட்ட தான் கத்துக்குவேன்னு கத்துக்கொண்டு இந்த போலி டாக்டர் மாதிரி 10வது வரைக்கும் தான் படிச்சிருப்பான். அவன் போய் ஊசி எடுத்து குத்துவான் எல்லாத்துக்கும். கடைசியில ஒரு நாள் மாட்டிக்குவான். எத்தனை ஒரு டாக்டர் இருந்தார், 50 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. அவர் வயசு ஒரு 70 வயசு. 25 வயசுல ஆரம்பிச்சாராம் போலி டாக்டரா வேலையை. இத்தனை வருஷமா மாட்டாம 70 வயசுல சாக போற வயசுல மாட்டி ஜெயிலுக்கு கம்பி என்ன பண்ணார்? விதி எங்க விட்டுதா? விடாது. நீ தூங்கினாலும் விதி தூங்காது. இப்ப என்னாச்சு அப்படின்னா, நிலைமைகள் பரசுராமர் என்ன பண்ணினார்? அப்படியே அயர்ந்து ஒரு பாறையில தூங்கினார். ஆகா, குருநாதர் தூங்குறாரு, எனக்கு ரொம்ப அக்கறை அப்படின்னு இவன் என்ன பண்ணா, இந்த தன்னுடைய தொடைய பரசுராமனுடைய தலையை வச்சு அப்படியே தூங்க பார்த்தான். பரசுராமர் பார்த்தார், நல்ல அருமையான சீடன், அவனுடைய தொடையை கொடுத்தானேன்னு சொல்லி அவன் தொடையில பரசுராமர் தலையை வைத்து காலை நீட்டி படுத்து அயர்ந்து உறங்கினார் மரத்திற்கடிய. இந்த விதி
மதியான செல்லும்னு சொன்ன மாதிரி எங்கிருந்தோ ஒரு கருவண்டு வந்தது. ஒரு கருவண்டு வந்தது. எல்லா இடத்தையும் கிடைக்காம கர்ணனுடைய வலது தொடைய கடிக்க வந்தது. கடித்த வண்டு சும்மா இருக்குமா? உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டு மூங்கில அப்படியே நாளாக அப்படியே ஓட்ட போட்டு உள்ளுக்குள்ள போய் உட்காந்துக்கும். இந்த கருவண்டு இப்பெல்லாம் வர்றதில்லை. இந்த வண்டு என்ன பண்ணியது? இவனுடைய தொடையை துளையிட்டது. ஒரு பிராமணனோ ஒரு சாத்வீகமான எண்ணமுடையவனோ ஹா என்று கத்திருப்பான், இல்ல குருநாதா என்னை காப்பாற்றுங்கன்னு இருப்பான். இவன் என்ன பண்ணா? இவன் வீரனாச்சே, இவன் தான் கவசம் நிலத்தையே கலட்டி கொடுத்தவனாச்சே. இவனுக்கு வழியெல்லாம் சாதாரணமா? குருநாதர் தூங்குறாரேன்னு இவன் நல்லதுதான் பண்ணனா. ஆனா விதி அவன் சொன்ன பொய்க்கு இப்பொழுது விடை சொல்ல போகிறது. இந்த வலியை பொறுத்து கொண்டு பல்லை கடித்து கொண்டு குருநாதர் அவனுடைய தொடையை ஆட்டினால் குருநாதர் எழுந்து விடுவார், தூக்கம் கலைஞ்சு போயிடும், சாபம் விட்டுவாரேன்னு பயந்து இவன் ரத்தம் கீழே கொட்டுகிறது. அப்படியே உட்கார்ந்து இருந்தான் பொல்ல கடிச்சுக்கிட்டு. இப்போ என்னாச்சு? இந்த ரத்தம் என்னாச்சு? 6 மாதிரி ஓடி பரசுராமனுடைய தலையை நினைச்சது. நல்லா தூங்கிட்டு இருந்தா ஃபேன் ஆஃப் ஆயிட்டு இருந்தா உடனே அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல இந்த தலையெல்லாம் வேர்த்து வழிய தூக்கம் எடுக்கும். எங்க சம்மர்ல ஃபேன் நின்று போச்சா சச்சா அப்படின்னா. இப்ப என்னாச்சு? பரசுராமருக்கு தூக்கம் கலைந்தது. தலையை கோதினார், ரத்தம். என்னாச்சு தெரியலையே, ரத்தமா இருக்க அப்படின்னு பார்த்தா கர்ணனுடைய தொடையில ரத்தம் ஆறாக ஓடுது. கர்ணா, என்ன சம்பவம் நடந்தது? இப்போ உண்மையை சொல்றான். குருநாதா, நீங்கள் அயர்ந்து என்னுடைய மடியிலே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். ஒரு வண்டு வந்து என் தொடையை துளைத்தது. நான் வலியை தாங்கிக் கொண்டு உங்களுடைய தூக்கத்திற்கு இடையூறு வராமல் இருப்பதற்காக நான் பொறுமையாக இருந்தேன்னு சொன்னார் பாருங்க. இப்ப இவன் விவரமான ஆளு பரசனா முடிச்சுக்கிட்டான். நல்ல சிஷ்யன், உன்ன மாதிரி யாராவது உண்டா? எனக்காக தொடையவே கொடுத்தியேப்பான்னு நம்பாம இப்ப அந்த ஆள் பாருங்க, அவனுக்கு மதி வேலை செய்யுது. ஆமா, ஒரு நல்ல பிராமணனா இருந்தா, சாத்விகமான இருந்தா இவ்வளவு வலி பொறுக்க மாட்டான். ஒரு அரசனை தவிர, ஒரு போராளியை தவிர, ஒரு வீராளியை தவிர, ஒரு வீரனை தவிர இவ்வளவு பெரிய காயத்தை, இவ்வளவு பெரிய ரணத்தை, வலியை ஒரு பிராமணன் தாங்கிக் கொள்ள மாட்டான். நீ யார் என்று கேட்டான். வந்தது வேணா, இது தேவையா? இது படிச்சமா, பொய் சொன்னமா, சர்டிபிகேட்டை வாங்கினமா, கிளம்பணுமான்னு இல்லாம இவன் தேவையில்லாத குருநாதரை தூங்க வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டுகிட்டான். ஏ கர்ணா, உண்மையை சொல், நீ பிராமணனா என்று கேட்டார். இப்ப மாட்டியா? இப்ப போய் சொன்னா மாட்டிக்கும். இப்ப என்னாச்சு? குருவே, என்னை மன்னித்து அருள்க, அடியேன் சத்திரியன் என்றார். ஏய், என்ன பிழை செய்தாய் மதிகட்டவனை? நான் 1000 சத்திரியர்களை, அரசர்களுடைய தலையை கொய்வேன் என்கிற சபதத்தை கொண்டவன் நான். ஆனால் என்னிடம் இருக்கிற வித்தையை நீ மறைமுகமாக பொய் சொல்லி இந்த வித்தையை கற்றுக்கொண்டாயே, நீ என் சிஷ்யன் என்பதனால உன் தலையை வெட்டாமல் விடுகிறேன், ஓடிவிடு என்று சொன்னார். அதோடு சாபம் விட்டார். என்னிடம் கற்றுக்கொண்ட இந்த பிரம்மாஸ்திரம் உனக்கு பயன்படாது போகட்டும். இப்ப எல்லாம் போச்சு. யார வெல்லணும்னு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பொய் சொல்லி கற்றுக்கொண்டானோ அந்த வித்தை மறந்து போகட்டும்னு சாபம் கொடுத்தார். அதே மாதிரி போர்க்களத்துல போனா அர்ஜுனன் முன்னாடி நின்று நாகாஸ்திரத்தை விட்டான் கர்ணன். அடுத்த முறை பார்த்தா பின்னாடி இருந்த துரியோதனன் சொன்னான், ஏய் கர்ணா, அர்ஜுனன் மீது பிரம்மாஸ்திரத்தை விடு, அவன் அழிந்து போகட்டும் என்று சொன்னார். இவன் தயங்கிக் கொண்டே இருந்தான். பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான், மந்திரம் சொன்னா, குருநாதர் சாபம் வந்தது, மந்திரம் பலிக்கல. மந்திரம் வரல, இவன் கையில பிரம்மாஸ்திரம் வேலை செய்யல. குருவுக்கு செஞ்ச பாவம் கடைசியில கிருஷ்ணன் பார்த்தார். ஆஹா, நல்ல சமயம் இது, எல்லா சாபமும் வந்து சேர்ந்தது. முதல்ல குருவோடைய சாபம் வாங்கினா
அடுத்து என்ன பண்ணா? தேவேந்திரன் கவசத்தை பெற்றுக்கொண்டான். பிறகு சகரன் சக்கரன் வேலை செய்யாது என்கிற சபதத்தை வாங்க கொடுத்தான். பிறகு சூரியன் தன்னுடைய அனுகிரகம் செய்திருந்தாலும் கூட தானத்தின் வலிமையினாலே அவன் பல தனங்களை இழந்தான். எல்லா பிரச்சனையும் வந்தது. குந்தியும் வரத்தை பெற்றால் கடைசியில எல்லாம் சேர்ந்தது. இப்ப அர்ஜுனா அம்பை விடு என்று சொன்னான். அவன் மாண்டு ஒழிந்தான். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, குருநாதருக்கு செய்கிற தீமைகள் 7 ஜென்மமும் தொடரும். அப்ப ஏங்க இவ்வளவு? அப்ப குருநாதருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த குருநாதரை மதிக்க மதிக்க நீயே குருவாக மாறுவாய். நாங்கெல்லாம் போட்டுக்கிறோம் குருநாதர், ஞான குருநாதர், அருள் குருநாதர். நம்மள அருள் குருநாதரா ஞான குருநாதரா? இல்லை. சுவாமியே குருநாதராக நமக்கு வழிகாட்டிய குருவை யார் மீண்டும் மீண்டும் குருவை மதிக்கிறானோ, குருவை மீண்டும் மீண்டும் நினைக்கிறானோ, அவனே குருவாக மாறுவான் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. திருமந்திரம் மிக சொல்லுது. நீ குருவை நினைச்சுக்கிட்டே இருப்பா, குருவை நினைச்சுக்கிட்டே இரு. நீ சிவனை கூட நினைக்க வேண்டாம், குருவை நினை. குருவை நினைக்க 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 நீயே குருவாக மாறுவாய். சொல்லுகிறார் விவேகானந்தர், ஒரு நல்ல சீடன் நல்ல குருவாக மாறுவான். ஒரு நல்ல தொழிலாளி நல்ல முதலாளியாகும். ஒரு ஹோட்டல்ல இருக்கிற முதலாளிக்கு சமைக்க தெரியும், எச்சரைய எடுக்க தெரியும், அவருக்கு எல்லா வேலையும் தெரியும்னா யார் போனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சமைப்பார், அவரே பரிமாறுவார், அவரே கல்லாவில் உட்காருவார். ஆனால் சமைக்க தெரியாது, அந்த இடையை கிளீன் பண்ண தெரியாதுன்னு சொன்னா கடையை எடுத்து மூட வேண்டியதுதான். நல்ல தொழிலாளியா யார் இருக்கிறானோ அவன்தான் நல்ல முதலாளியா இருந்து லாபத்தை ஈட்டுவான். நல்ல சிஷ்யன், நல்ல தொழிலாளி, அவன் நல்ல முதலாளியா இருப்பான். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்ல எவன் ஒருவன் இறங்கி வேலை செய்கிறானோ அவன்தான் நல்ல முதலாளியா வருவான். இறங்கி வேலை செய்யணும். இந்த வேலை செய்யலையா அவனே இறங்கி எல்லா வேலையும் செய்யணும். எலக்ட்ரிஷியன் வரலையா அந்த வீட்டு ஓனரே இறங்கி அவரே உயர முறுக்கி போட்டான்னா அவர் தான் முதலாளி. எப்ப அந்த ரிப்பேர் பண்ண தொழிலாளி என்னைக்கு லேபர் என்னைக்கு வர்றது, நான் என்னைக்கு காத்தால உட்கார்றது. அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்ல சிஷ்யன் நல்ல குருவாக மாறுவான். அப்படி ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான். குருவை எந்த அளவுக்கு போற்றினாரோ அந்த அளவுக்கு அந்த குரு பரம்பரையை கொண்டு வந்தவர்கள் நம்முடைய நாயன்மார். நீங்க எந்த நாயன்மார்களையும் சுந்தரருக்கு ஒரு படி மேல. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் சுந்தரருக்கு மட்டும் என்னங்க இப்படி ஒரு சலுகை கொடுக்குறாரு சுவாமி? சுந்தரர் பெருசா என்ன பண்ணிட்டாருங்க? அப்படி என்ன சுந்தரருக்கு அவ்வளவு சிறப்புங்க? ஒன்றும் இல்லைங்க. சுந்தரர் செய்த ஒரே காரியம் ஒன்றுதான். தன்னுடைய குருவாக 2 பேரை ஏற்றுக்கொண்டார். 100 ஆண்டுகள் கழித்து அவதாரம் செய்த நம்பியாரூரர் தனக்கு வழிகாட்டியாக 2 குருமார்களை ஏற்றுக்கொண்டார். அந்த 2 குருமார்கள் போன பாதையிலே சென்றார். ஆனால் தனித்துவமாக சென்றார். அவர்கள் செய்யாத காரியத்தையும் செய்தார், செய்த காரியத்தையும் நாட்டுக்கு செய்தார். அந்த குருநாதர்கள் வேறு யாரும் இல்லை, நல்லிசை ஞான சம்பந்தன், நாவினு கரையன் என்கிற 2 பேர்கள் சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை என்று சொன்னார். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தனும் நாவினுக்கரசரும் நாளை போவானும் கற்றனல் சூதன் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் என்று இவர்கள் வழியிலே நான் குற்றமே செய்தாலும் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் எங்கள் சிவன் என்று சொன்னவர் நம்பியாரூரர் சுந்தர பெருமான். அதனாலதான் சுந்தரருக்கு அவ்வளவு சிறப்பு. நாவின் மீசை அரையன்னோடு தமிழ் ஞான சம்பந்தன் யாவர் சீவன் அடியார்களுக்கு அடியானடி
சிவனடியார்களுக்கு சிவன் அடியார்களுக்கு அடியான் அடித்தொண்டன் என்று பாடியவர் நம்பிகள். அதைத்தான் பின்னால சொல்லுகிறார். மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன். திருவாலங்காட்டுக்கு போன சுந்தரர் சொல்லுகிறார், அத்தா ஆலங்காடா உன் அடியாருக்கு அடியேன் ஆவேனே என்று சொன்னார். உன் அடியாருக்கு அடியேன் ஆகக்கூடிய நாள் எந்த நாள் என்று சுந்தரர் கேட்டார் திருவாரூர்ல. அந்த மாதிரி மாணிக்கவாசக பெருமானுடைய முக்தி பெற்ற புண்ணிய நாள் இந்த ஆனி மகமாம் திருநாள். இந்த ஆனி மாதம் என்று சொன்னாலே ஒரு புண்ணிய மாதம், வசந்த காலம், வெயில் மறைந்து மழையும் காற்றும் கூடிய புண்ணிய திருநாள் ஆனி. ஆனி மாதம்தான் மங்களமான மாதம். அந்த ஆனி மாதத்திலேதான் நம்முடைய குருநாதர் மாணிக்கவாசக பெருமான் இறைவனோடு இரண்டரை கலந்த ஒரு புண்ணிய மாதம் இந்த ஆனி மாதம், வசந்த மாதம். மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாறு மிக மிக சிறப்பு வாய்ந்த வரலாறு. மாணிக்கவாசகருடைய வரலாறை நீங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் மீண்டும் சொல்லுவேன், குருநாதரை உணர்த்தியவர் மாணிக்கவாசகர், குருவினுடைய அவசியத்தை உணர்த்தியவர் மாணிக்கவாசகர். 32 வயதிலே முக்தி அடைந்தவர் மாணிக்கவாசகர். 32 வயசு தான் இந்த பூமியில அவர் இருந்த காலம். 32 ஆண்டுகள் அவர் இருந்தார். அவர் வாழ்க்கையில பெற்ற அனுபவத்தை தான் திருவாசகமாக சொன்னார். இங்கிலாந்து நாட்டிலே பிறந்த கிறிஸ்துவ பாதிரியார் போப் ஜான் பால், 2ஆம் ஜான் பால் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துவ பாதிரியார் எந்த பாட்டுக்குமே, ஏன் ஷேக்ஸ்பியர் எழுதிய கவிதையை கூட பாராட்டாத அந்த பாதிரியார் நம்முடைய திருவாசகத்திற்கு ஒரு அடைமொழி வழங்கினார். The bone melted in song என்று சொன்னார். எலும்பை கூட உருக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்கின்றது என்று சொன்னால் அது நம்முடைய திருவாசகத்தை தவிர வேறு எந்த வாசகம் இருக்க முடியும்? எப்படிங்க இங்க எலும்ப உருக்கும்? அப்படி எலும்ப உருக்கணும்னா நீங்க தவம் பண்ணியிருக்கணும். உங்க எலும்பு உருகிற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கணும். முதல்ல எலும்பெல்லாம் உருக வேண்டாம். இந்த எலும்பை போற்றி கொண்டிருக்கிற இந்த தோல்ல இருக்கிற அந்த மயிர் கற்றைகள் கூச்சம் அடைய கூட நமக்கு தகுதி இல்லையேப்பா. இங்க எங்கேயாவது ஒரு ஆச்சரியமோ ஒரு அதிசயமோ நடந்தா உடம்பெல்லாம் அப்படி புல்லரிக்குதுன்னு சொல்லுவோம். அது புலகாங்கிதம்னு பேரு, மயிர் கூச்சுதல்னு பேரு. மெய்தான் அரும்பே அதுதான் மெய்தான் அரும்பே. அரும்புதல், மெய்தான் அரும்பு, மயிர் கூச்சம். மெய்தான் அரும்பே அடுத்து என்ன வரணுங்கிறார் சிவபெருமானை கண்ட மாத்திரத்துல பிதிர் விதித்து. இது பேரு கம்பம் அப்படின்னு பேரு. கம்பம்னா நடுங்குதல்னு அர்த்தம். பிதிர் விதித்து உடம்பு புழுங்குறது. இந்த பம்பெல்லாம் அடிச்சோம்னா உடம்பு புழுங்க அப்படி. ஆனா சிவனை பார்த்த மாத்திரத்துல உடம்பு புழுங்கணுமா? பிதிர் விதித்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி. சிரிப்புல எத்தனை வகை இருக்கோ அழுகிறதுல அத்தனை வகை உண்டு. சிரிப்புல எத்தனை வகை உண்டு யாருக்கா தெரியுமா? நம்முடைய NSK அவர்கள் பாடுவார்கள் சிரிப்பினுடைய வகையைப்படுத்தி. நம்மட்டு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, அன்பான சிரிப்பு அப்படின்னு நான் சொல்றேன். அழுகையிலையும் நிறைய உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? சில பேர் கண்ணில் தண்ணியே வராது, அழுவான் அப்படிமா. என்னடா அழுகிறானா சிரிக்கிறானா? சில பேர் அப்படிமா. சில பேர் ஓன்னு அழுவான், தண்ணி மட்டும் வரும், சத்தம் வர.
அகதியிலேயே நிறைய விதம் உண்டு. அந்த மாதிரி இந்த கிராமங்கள்ல தெரியும், யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா வேகமா வந்து அப்புறம் அவ்வளவுதானா முடிஞ்சு போச்சு, ஒரு 2 நிமிஷம். அது ஒரு சம்பிரதாயம். எதுக்கு சொல்ல வர்றேன்? ஆனா மணிவாசகர் சொல்லுகிறார், உன் விடையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பணுமா உள்ளம் வெதும்பணுமா. அதனையா உள்ள வெதும்புறது, வெதும்பி அப்படின்னு பேரு. பண்ணுக்கு பேரு வெதும்பின்னு பேரு. பேக்கரியில் இருக்கிற ஸ்வீட் பண்ணுக்கு பேருனா வெதும்பி, வெதும்புதல்னு பேரு தமிழ்ல. இந்த மைதா மாவு உருண்டையை என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள ஒரு அடுப்புல உள்ள வச்சாங்கன்னா அப்படியே அந்த ஹீட்ல அந்த சூட்ல அப்படியே வெதும்பும். வெதும்பி என்ன ஆகும், சின்ன உருண்டை அப்படியே பெருசா புஷ்ஷுன்னு வரும். அதுக்கு பேர் என்ன, வெதும்பி. பேக்கரி பேர் வெதும்பின்னு பேரு. நீங்களாம் வெதும்புறதுக்கு அங்கதான் போகணும். அதனாலதான் நம்ம உடம்பு வெதும்பி போயிடும். அந்த பண்ணெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன, உடம்பு வெதும்புது, நல்லா வெதும்பி போகுது. அப்புறம் ஓடு ஒடியாது, உடம்ப குறை. உள்ளம் வெதும்பி பொய்தான் தவித்து, முதல் காரியம் பொய்தான் தவித்து, உள்ளம் வெதும்பி பொய்தான் தவித்து. பொய் போச்சுன்னா அடுத்து என்ன வரணும், வாயிலிருந்து என்ன வரணும், பதிகம் வந்துருமா. உன்னை போற்றி போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடு. நல்ல ஆணித்தரமான வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் தன் கையை கீழே இறக்குவதில்லை. போலியான வழிபாடு செய்பவர்கள் தான் கையை அங்கங்க இறக்குவார்கள், மாற்றி மாற்றி வணங்குவார்கள், இறைவனை மாற்றுவார்கள். ஆனால் உண்மையானவர்கள் தான் கொண்ட கொள்கையை விட்டு அவர்கள் ஒருபொழுதும் சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயேயாகி என்னை வளர்த்தனை போற்றி. உள்ளம் பொய்தான் தவித்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடே, கைதான் நெகிழவிடே, கைதான் நெகிழவிடே, உன் என்னை கண்டு கொள்ளே. அது கண்டு கொள்ளேன்னு சொல்றார். இந்த நீத்தல் விண்ணப்பத்துல முதல் பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுவார். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட இடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தே, சடையவனே தளர்ந்தே, சடையவனே சடையவனே தளர்ந்தே தளர்ந்தே எம்பிரான் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. மிக அருமையான பாட்டு. மாணிக்கவாசக பெருமானை திருப்பரந்துரை பெருமான் உத்தரகோசம் அங்குக்கு வா அப்படிங்கிறார். இது அவரே சொல்றார். மன்னூர மண்ணு மணி உத்தர கோசமங்கை தன்னேறு என கருளி
தன் கருணை வெள்ளத்து அழுத்தி மண்ணூர மண்ணுமணி உத்தர கோசமங்கை அங்கதான் சுவாமி வணிகவாசகருக்கு திருநீர் பை கொடுத்தாராம் உத்தரகோசமங்கையில. தண்ணீர் எனக்கருளி அதுதான் சொல்லுவார் சுண்ண வெண்ணீர். அங்க திருநீர் கொடுத்தாரு, ஆனா திருக்கழுக்குன்றத்துல சுவாமி திருநீர் பூசி விட்டாராம். சுண்ண வெண்ணீர் அணிவித்து அணிவிக்கிறார், சும்மா அணிவிக்கலையா, தூய் நதியே சேரும் வண்ணம். நல்ல அடியார காட்டணுங்க. இந்த மெய்கண்டார் சொல்லுவார், பொய்யகற்றி மெய்காட்டி மெய்காட்டும் மெய்கண்டார். நல்ல அடியார்களை காட்டணும். அப்படி நல்ல அடியார்கள் தான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வர முடியாதவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, வந்தவங்க பாக்கியசாலி. அதனாலதான் குருநாதர் இருக்கிற அந்த மடத்துல குருநாதருக்கு சிறப்பு செய்யறோமோ அந்த இடத்துக்கு வந்து நிக்கணும். அப்படி உண்மையான அடியார்கள், தகுதி வாய்ந்த அன்பர்கள் நம்முடைய மடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இதை விட ஒரு பெருசு என்ன வேணும்? அது சொல்றார், சுண்ணவண்ணு அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம். நல்ல நெறியப்பா. நான் சொன்னனே நல்லவர் கூட சேரணும். நல்லவர் கூட்டத்தில் கூடு எந்த நாளும் சிவனை நத்திய தேடு. நல்லவர் கூட்டத்துல போய் சேரு. இந்த ஆன்மா எப்படின்னா ஒட்டுவா ரொட்டி. ஆன்மாவோட இயல்பு தெரியுமா? சார்ந்ததின் வண்ண ஆன்மா. ஆன்மா ஸ்படிகம் போலதுன்னு சொல்லுது திருவருட்பயன். இந்த ஆன்மாவுக்கு பின்னாடி ஒரு சிகப்பு கலர்ல ஒரு காகிதம் வச்சீங்கன்னா அது சிகப்பா தெரியும், பச்சை கலர்ல வச்சீங்கன்னா அது பச்சையா தெரியும், மஞ்சள் நிறம் வச்சா மஞ்சளா தெரியும். நீ யார் கூட சேரியா அவன் புத்தி வரும் உனக்கு. நீ யார் கூட நம்ம ஆன்மா சேருதோ ஒண்ணும் இல்ல, 4 நாள் திருவாசகம் பாடிட்டு 5வது நாள் நல்ல கெட்ட வார்த்தை பேசுறவங்களோட போய் சேர்ந்தீங்கன்னா 2 மணி நேரத்துல கெட்டதை பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்னடா நேற்று வரைக்கும் பூசுவதும் வெந்நீர் அப்படின்னு பாட்டு நீ கண்ணா பண்ணி திட்டியடா மனுஷனாடி. ஒரு குருநாதர் 2 கிளி வளர்த்தினார். அவர் ரொம்ப நேரம் காசிக்கு போகணும்னு ஆசை. காசிக்கு போகணும்னா கிளியை கொண்டு போக முடியாது. கிளியை வச்சு என்ன பண்றது அப்படின்னுட்டு 2 கிளிய தன் சிஷியத்தை கொடுத்துட்டு போனார். அப்பா அந்த கிளியை எல்லாம் பார்த்துட்டு நான் காசிக்கு போறேன். காசிக்கு போனா ஒரு 6 மாசம் ஆகும். இந்த இப்பெல்லாம் கிடையாது. இந்த சிஷியம் பார்த்தா இந்த கிளியை என்ன பண்ணா 2 கிளியை ஒரே ஆள் தரப்படாதுன்னு ஒரு ஆள் நல்ல பெரிய தர்மவான், நல்ல நியாயமான், திருவாசகம் பாடக்கூடிய அடியார்களுக்கு ஒரு கிளியை கொடுத்தார். இன்னொரு கிளியை மோசமான ஒரு போக்கிரி வீடு, ஒரு குடிகார வீடு, கசாப்பு கிடக்கிற வீடு அவன் வீட்டில் கொடுத்தார். இந்த 2 கிளியும் நல்லா சௌக்கியமா வளர்ந்தது. 2 பேரும் ஒழுங்கா பாங்கா அந்த கிளியை பார்த்து கொண்டார்கள். இப்ப குருநாதர் நேரா வந்து சேர்ந்தார். ஒரு வருஷம் கழிச்சு வந்தார் ஆசிரமத்துக்கு. சிஷ்யனை கூப்பிட்டார், சிஷ்யா என்னுடைய அருமையான கிளி 2 எங்க? இதோ அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி நேரா ஒரு கூண்டுல போய் 2 கிளியையும் வாங்கிட்டு வந்தான். வந்த உடனே கிளி கேட்டது, அந்த கிளி பேசும் கிளி. குருநாதர் கேட்டார், கிளிகளே சௌக்கியமா என்று கேட்டார். நல்லவன் வீட்டுல வளர்ந்த கிளி, என் குருவே வருக வருக, உம்முடைய வரவால் என்னுடைய நன்மை பெருகுக, என் குருவே சரணம், குருவே வாழ்க, குருவே நன்றாக வாழ்க. அந்த கிளி, அடே மூடா குருவே எப்படா வந்த? ஏண்டா வந்து என் உயிரை வாங்குற? உன்னை யாரா திரும்பி இங்கே வர சொன்னா? அடே அயோக்கியா, முட்டாளே, மூடனே, சி பார்த்தார் குருநாதர். என்னடா இது? என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த கிளி 2 ஒரே தாய் வயிற்றில் பிறந்த, ஒரே முட்டையில் பிறந்த 2 குஞ்சுகள் தானே, எப்படி அதுக்குள்ள புத்தி மாறிச்சு? அப்பதான் பார்த்தார், சார்ந்ததின் வண்ணம் ஆன்மா. நீ யார் கூட பழகுறிய அவன் புத்தி வரும்பா உனக்கு. அதனால யார் நல்லவனை பார்த்து சேருன்னு நான் சொல்லல, கடுவடி சித்தர் சொல்லுகிறார். நல்லவர் கூட்டத்தில் அப்ப சேர்ந்தா என்ன கிடைக்கும்? நன்மையா வரும்பா உனக்கு, கெடுதல் வராது. உன்னை யாரும் உனக்கு தீமையே வராது, உங்க வாழ்க்கையில கெட்டது வராது, நன்மையே வந்து சேரும். என்ன பாருங்க, நீங்க யாரும் கூட சேர்ந்தீங்கனாலும் நன்மையே வரும்.
நல்லவர் கூட சேர சேர நல்ல அன்பர்கள் பழக்க வரும், நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். கெட்டவங்க கூட சேர சேர எந்த நேரத்தில் உங்களை சாய்க்கணும்னு அவன் பிளான் பண்ணுவான், அவன் கூட இன்னொருத்தன் பிளான் பண்ணுவான். இப்படியே உன் வாழ்க்கையை வின் பண்ணுவான். இன்னைக்கு பார்க்குறமே பேப்பரில் இந்த பிள்ளைகள்லாம் ஒருத்தனை நம்பி போய் ஏமாந்து அவன் 5 பேரை கூட்டிகிட்டு வந்து ஒன்றா நின்று சீரழித்து வாழ்க்கையை கொலை பண்ணி இன்னைக்கு பேப்பரை எடுத்துட்டோம்னா எதை எடுத்தாலும் அதுதான். இன்னைக்கு நம்பி கல்யாணம் பண்ணிட்டு அனிமூன் போனாலும் அங்கே உத்தரவாதம் கிடையாது. ஆம்பளையும் பொம்பளையும் பின்னாடியே ஆளை வச்சு அடிக்கிறான் மேகாலயாவிலேயே. அப்போ என்னன்னா யாரை நம்பிதான் போறது அப்படின்னா யாரையும் நம்பவே முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமையில யாரை நம்புவது அப்படின்னு சொன்னா ஆண்டவனை தவிர இறைவனை தவிர நல்ல திருக்கூட்டத்தை தவிர யாரையும் நம்பாதீங்க. நிறைய பணம் பிடுங்குற ஏரியா நிறைய இருக்கு. அதை சொல்றார் மணிவாசகர். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவன். நான் கடையவன், நான் ரொம்ப மோசமானவன், லாஸ்ட் ஆகவே ஆகாது. கடையவன், கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டு என்னுள் வந்து கலந்தவன். அதை சொல்லுகிறார். என்னை நான் என்பது அறியேன், பகலிரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோர் மத்தனாக்கி. என் உடம்பிலே வந்து 2 கலந்து கொண்டான். யார்? அவன் கலக்கலைன்னா இங்க வந்து உட்கார முடியாது. ஒரு நல்ல அருமையான டிகிரி காபி சாப்பிடணும்னா என்ன கலக்கணும்? என்ன கலக்கணும்? என்ன கலக்கணும்னா மிளகாப்பொடி கலக்கணும். காபி போட தெரியலையே. நல்ல அருமையான பால் நல்ல காய்ச்சி அருமையான காபி டிகாஷனை உள்ள கலந்து கொடுத்தா போதுமா? என்ன பண்ணணும்? ஆமா, சர்க்கரை கலக்கணும். அது மட்டும் போதுமா? நல்லா குடிக்கிறது ஒரு கப்பு வேணும், டவரா வேணும். அது மட்டும் போதுமா? நல்லா அன்போட கொண்டு வந்து வைக்கிற ஒரு ஆள் வேணும். டமானத்துக்கு வைக்கப்படாது, மூஞ்சி அடிக்கிற மாதிரி. என்ன அது காப்பியாது அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்போ இத்தனை வேலை இருக்கு. ஒரு காபி சாப்பிடணும்னா இத்தனை வேலை. எது? முதல்ல நல்ல பால் கிடைக்கணும், நல்ல காபி பொடி கிடைக்கணும், நல்ல சர்க்கரை கிடைக்கணும். இது எல்லாம் ஒரே லெவல்ல மிக்ஸ் ஆகணும். இதுக்கு தாங்கிறதுக்கு பாத்திரம் ஒழுங்கா இருக்கணும். அதை கொண்டு வந்து சிந்தாம கொண்டு வந்து வைக்கணும். நீங்க ஹோட்டலுக்கு போனா காபியை சாப்பிடுறீங்க, தோசையை சாப்பிடுறீங்க, ஆனா டிப்ஸ் யாருக்கு தர்றீங்க? யாருக்கு தரீங்க? சமைக்கிறவங்க. இப்ப யாரு தந்திருக்கணும்? நீங்க சாப்பாடு குழம்பு ருசியா இருக்கு, தோசை ருசியா இருக்குன்னா நீங்க டிப்ஸ் யாரு கொடுத்துருக்கணும்? நீங்க என்ன பண்றீங்க? நாங்க என்ன பண்றோம்? நானும் தான். தப்பு இல்லை இது. இப்ப நாலு வந்து என்ன பண்ணணும்? நீங்க ஹோட்டலுக்கு போனா சமைக்கிறவங்க வர சொல்லு. நீங்க பாருங்க, உதாரணம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகமே அப்படிதான். யார் உழைக்கிறானோ அவனுக்கு பலன் சேராது, யார் இதை மறைமாற்றுகிறானோ அவனுக்கு பலன் போய் சேரும். இதுதான் இங்க பிரச்சனை. யார் உழைக்கிறான் பாருங்க, அவனுக்கு எதுவுமே வராது. ஆனா யார் இந்த கைமாத்தி விடுறான் பாருங்க, இந்த புரோக்கர்னு பேரு. இந்த ஆன்மீகத்திலே அப்படிதான். 2 ஓதுவார்கள் பாடுவாங்க, சொற்பொழிவாளர் செய்வாங்க, பேர் எவன் வாங்குவாங்கன்னா அவன் தான் பேர் வாங்குவான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை நாங்கள் மாற்றினோம். எங்கள்கிட்டயே சரக்க வச்சுக்கிட்டு எங்கள்கிட்டயே வெள்ளக்காரன் கதையை இங்கே காட்டுறிய. இந்த லண்டன்ல வெள்ளக்காரன் எல்லாம் பண்ணா 200 வருஷமா. நான் போயிட்டு வந்த போன வாரம் தான் லண்டன்ல. 200 வருஷம் இந்த நாட்டை ஆண்ட நாடு இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. லண்டன் நாடு மோசம்னா என்ன சொல்றாங்கன்னா, வளர்ச்சி இல்லை. அமெரிக்கா அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. இருக்கு, அவ்வளவுதான். நாடு இருக்கு, ஆனா வளர்ச்சி பெருசா இல்லை. ஒரு ஃபேக்டரியோ ஒரு தொழிற்சாலையோ கிடையாது. ஆனா நாங்க அந்த கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய நரி இருந்தது. எனக்கு மாணிக்கவாசகர் ஞாபகம் வந்தது. நாய் மாதிரி நரி ஓடுது. ஒருவேளை மாணிக்கவாசகர் பெருமான் நிறைய வீட்டுக்கு வீடு ஒரு 50 நரி ஓடுது. என்னையா அது? நான் கூட ஏதோ பூனையோ இல்ல சாமி, இந்த ஊர்ல தேர் ஆர் மோர் லாஸ்ட் ஆஃப் த ஃபாக்ஸ் அப்படிங்கிற மிக கணக்கில்லாம இருக்கு. தேர் ஆர் மோஸ்ட் லாட் ஆஃப் ஃபாக்ஸஸ். என்ன சொல்றது? நிறைய நரிகள்.
அன்னைக்கு மாணிக்கவாசகர் 1,00,000 நரிகளை பெருமானுக்காக குதிரையா மாத்தினாரு. நான் நினைச்சேன், நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம். இப்படி லண்டன் நகரத்துல இன்னைக்கு நரிகள்லாம் வீதியில ஓடுது. ஆனா நல்ல நரிகள், அவையெல்லாம் ஊழ விடுறது இல்லை. நம்ம ஊர் நரிகள் மாதிரி ஊன்னு ஊழ விடுறது இல்லை. இந்த நாய்கள்லாம் ஊழ விடுது. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, 200 ஆண்டுகள் நம்முடைய சொத்தை அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அங்கிருந்து இங்க வந்தா நம்ம வீட்டு பருத்திய நம்ம வயல பருத்திய இங்க இருந்து மூட்டையா கட்டி கப்பல்ல ஏத்தி நேரா பிரிட்டனுக்கு கொண்டு போய் அங்க நெசவு செஞ்சு அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வைப்பான். பருத்தி எங்க இருந்து வந்தது? செஞ்சது அங்க, திரும்ப நான் போட்டாகணும், கோட் ஷூட் நான் போட்டாகணும். ஆனா இன்னைக்கு நிலைமை, நம்முடைய இந்திய நாடு, நம்முடைய பாரத நாடு இத்தனை கொள்ளை அடிச்சும் கூட நம்ம நாடு இன்னமும் வல்லரசாக மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய சக்தி, இந்த நாட்டினுடைய தவம், இந்த நாட்டினுடைய முன்னோர்கள், முனிவர்கள், தவசீலர்கள், அந்த ஆற்றல் நம்முடைய பாரத நாட்டிற்கு இருக்குன்னு சொன்னா, உண்மையாவே சொல்றேன், நீங்க இட்டாலியன், நீங்க ஜெர்மனியன், நீங்க டென்மார்க்கன், நீங்க பிரிட்டிஷ்காரன், நான் அமெரிக்காக்காரன், ஜப்பான்காரன் சொல்றதை விட நீங்க இந்தியன் பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு போனீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு தெனாவட்டு, ஒரு திமிரு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நான் பாரத நாட்டினுடைய மண்ணில் பிறந்தவன் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் எல்லா நாட்டுக்கும் வரலாறு கிடையாது. அமெரிக்கா தோன்றி 400 வருஷம், ஜப்பான் தோன்றி 200 வருஷம். இன்னைக்கு எத்தனை நாடுகளும் இப்ப உருவாக்கப்பட்டது? அதுவும் யாருனால? எங்கள் ஈழத் தமிழரால. இலங்கை தமிழர்கள் இல்லைன்னு சொன்னா இத்தனை நாடும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அவங்க போய் உழைச்சாங்க அப்படி கஷ்டப்பட்டு. அவனும் தமிழன். ஆனா எங்கள் பாரத நாடு எத்தனை கொள்ளை அடிச்சாலும் இன்னமும் வளமோடு செழிப்போடு இருக்குதுன்னா அது நம்முடைய நாயன்மாருடைய பாதமும் மணிவாசக பெருமானுடைய குருவர்களும் தான் எங்கள் பாரத நாட்டை இன்னமும் செழிப்பாக வைத்திருக்கிறது. முனிவர்கள், ரிஷிகள், தவசீலர்கள், நாயன்மார்கள், ராமர், கிருஷ்ணர் போன்ற அவதார புருஷர்கள், அவர்களெல்லாம் வாழ்ந்த பூமி ஐயா இது. அதனாலதான் இன்னமும் கண்ணகிய, இலங்கை நாட்டில் கண்ணகியை கும்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல திரௌபதியை கும்பிடுறோம். தீப்பாஞ்ச அம்மன் திரௌபதினு இன்னைக்கு விழுப்புரத்துல போனீங்கன்னா தெரியும். இன்னைக்கு திரௌபதி அம்மனுக்கு பஞ்சபாண்டவர் கோயில், தர்மராஜா கோயில்னு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. இன்னமும் தீப்பாஞ்ச அம்மன், திரௌபதி அம்மன், பத்தினி அம்மன் கும்பிடுறான். இலங்கையில பத்தினி கடவுள் யார்? கண்ணகிய. அன்னை கண்ணகியை இன்னைக்கு இலங்கையில கொண்டாடுறோம். நம்ம இந்தியாவில் அன்னை திரௌபதியை தெய்வமா கொண்டாடுறோம். அன்னை நிலவங்காளை இன்னைக்கு கொண்டாடுறோம். இன்னமும் 2 வீரர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தார்கள். சிவனை நம்பி வாழ்ந்தவர்கள், காத்தவராயனா இருக்கட்டும், பொன்னர் சங்கரா இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாரும் வீரப்போருக்கு போய் இன்னைக்கு எல்லாரும் கூட்டமா நிக்கிறாங்களே, யார்? அவங்க சாதாரண மனிதனாக பிறந்தவர்கள். இன்னைக்கு மதுரையில பிறந்த ஒரு வீரன் என்கிற ஒரு தொண்டன் மதுரை வீரனாக கும்பிடுறாங்களே ஒரு சமுதாயத்தவர்கள். இவங்கெல்லாம் நம்முடைய நாட்டில் மண்ணில் பிறந்தவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், மருது பாண்டியர்களாக இருக்கட்டும், புலித்தேவனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த நாட்டிற்காக போராடியவர்கள். அதனால மணிவாசகர் சொல்லுகிறார், கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவரே, விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே, விட்டுடுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே. விரல் வேங்கை, வேங்கை புலித்தோல், வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, உத்தரகோச மங்கைக்கு அரசே, உத்தரகோச மங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன், சடையவனே, சடையவனே தளர்ந்தேன், எம்பிரான், எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. அப்பேற்பட்ட மணிவாசகர்
மணிவாசகர் உத்தரகோசமங்கையில் இந்த 100 பாட்டையும் பாடினார். 50 பாட்டு நீத்தல் விண்ணப்பம், இது அந்தாதின்னு பேரு. இதை பாடிட்டு நேர திருவண்ணாமலைக்கு செல்லுகிறார். மார்கழி மாதம் திருவெம்பாவை அவர் மிக அருமையான பதிகத்தை விண்ணப்பம் செய்கிறார். திரு அம்மானை பாடுகிறார். அங்கிருந்து நேரம் முடிச்சுட்டு திருக்கழுக்குன்றம் வருகிறார். திருக்கழுக்குன்றம், திருத்தோணிபுரம், சீர்காழி, திருவிடைமருதூர் இவையெல்லாம் கண்டு தரிசனம் செய்த அடிகள் பெருமான் நேர தில்லை சிதம்பரம் வந்து சேர்ந்தார். தில்லை சிதம்பரத்துல ஒவ்வொரு வீதியாக பல பதிகங்களை எல்லாம் பாடினார். அப்படி பாடியதான் திருக்கோத்தும்பி, பொன்னூசல்,